வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. நிறைய அண்மை தகவலை கொடுத்துட்ருக்கோம். அண்ணாமலை அவர்கள் திமுகவை அலற வைக்கிற மாதிரியான விஷயங்களை பேசுகிறாரு. தொடர்ச்சியாக சொல்கிறோம், அண்ணாமலை இந்த அதானி விஷயத்தை பொறுத்த வரைக்கும் முதல்வர் சட்டமன்றத்தில் சொல்லிட்டார், நான் பார்க்கலன்ட்டு. ஒருவேளை பார்த்துருந்தா அண்ணாமலை ஆதாரத்தை கொடுத்துருவார். ஏன்னா அண்ணாமலை, மோடி, அதானிலாம் ஒன்று. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் மீண்டும் இன்றைக்கி ஸ்டாலின் அவருடைய மருமகனையும் அதிகாரிகளையும் வைத்து அண்ணாமலை ஒரு பகிரங்க குற்றச்சாட்டு ஒன்று சொல்லியிருக்கார். இதற்கு திமுக ஒரு மணி நேரம் ஆகுது இது வரைக்கும் பதில் சொல்லலை. நாளைக்கு பதில் சொல்வார் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அண்ணாமலை சொல்கிறார். அப்போ திமுகவை வம்புக்கு எடுக்கிறாரு அண்ணாமலை. ஏன் வம்புக்கு எடுக்கிறாரு? அவர்கிட்ட ஆதாரம் இருக்குது. அதானியை நீங்கள் சந்திக்கிறேன்னு சொல்லுங்கள், நான் ஆதாரத்தை கொடுக்குறேங்கிறார். அவள் பின்னணியில் நடந்த பரபரப்புகள் என்ன? ஏன்னா பொதுவாக ஒருவர் பேசுகிறாருல்ல, இப்போ ஒருத்தர் பேசுகிறாரு, அதை செய்தி சேனலில் அவர் பேசுகிறத சொல்கிறோம், பாருங்கள் இந்த மாதிரிலாம் பேசுகிறாரு அப்படின்ட்டு. அப்படி சொல்கிறதுனாலேயே நமக்கு ஒரு காழ்ப்புணர்ச்சி இருக்குன்னு சொல்ல முடியாது. அவர் சொல்கிறார், அண்ணாமலை சொல்கிறார், ஆதாரம் இருக்குங்கிறார். இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, இல்லை நாம் தமிழரோ இல்லை அதிமுகவோ அதானியை ஸ்டாலின் சந்தித்தார், ஸ்டாலின் மருமகன் சந்தித்தார் அப்படின்னா, அட போங்கப்பா சும்மா ஏதாவது அடிச்சு விடாதீங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அண்ணாமலை சொன்னால் அதனுடைய வீரியம் வேறு. ஏன்னா அண்ணாமலை பல நேரங்களில் நிறைய போய் சொல்லுவார், அதெல்லாம் மாற்றுக்கருத்துலாம் இல்லை. ஆனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அதானி அப்படின்னா அண்ணாமலை, மோடி, அமித்ஷா அண்ணாமலைக்கு அதானிக்கு வேண்டிப்பட்டவங்க. அப்போ அதானி யாரை சந்திக்கிறார், என்ன சந்திக்கிறார் எல்லாம் அண்ணாமலைக்கு தெரியும். அதனால தான் முதலமைச்சர் அவர்கள் சட்டசபையில் நான் சந்திக்கிறேன்னாரு. சந்திச்சிருந்தால் சொல்லியிருக்க மாட்டார். ஏன்னா சபையில் சொன்னதுக்கப்புறம் நாளைக்கு அண்ணாமலை ஃபோட்டோ வெளியிட்டால் சிக்கலாக போயிடும். இல்லை அதானியே என்கிட்ட சொன்னார் அப்படின்னு அண்ணாமலை சொன்னார்னா பெரிய பிரச்சனை ஆயிரும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஸ்டாலின் விவரமாக பேசிட்டாரு சட்டசபையில். அதை நம்ம பாராட்டணும். பரவாயில்ல, தெளிவாக சொல்லிட்டாருப்பா. ஆனால் என்ன சிக்கல் வருதுன்னா, இன்றைக்கி அண்ணாமலை சொன்ன வார்த்தை என்ன சொல்கிறாரு, லீலா பேலஸ்லேயோ இல்லை எங்கேயாவது ஒரு வீட்லேயோ முதல்வருடைய மருமகன் சபரீசன் அவர்கள், அதிகாரிகள் இவங்க யாரும் அதானியை சந்திக்கலைன்னு வெளிப்படையாக நீங்கள் அறிவிக்க முடியுமான்னு கேட்குறாரு. இதற்கு திமுக சைலண்ட். திமுகவுடைய பத்திரிகையாளங்க கூட பெருசாக பேச மாட்டாங்க. ஏன்னா மற்றதுக்கெல்லாம் நிறையா கருத்து சொல்கிறாங்க, இதுக்கும் கருத்து சொல்லணும். இப்போ நம்ம கருத்து சொல்கிறோம்ல, இப்போ நம்மளுடைய இப்போ சேனலை பார்த்து நிறைய பேர் கூட கேட்பாங்க, என்னங்க முதல் நாள் அண்ணாமலை திட்டுறீங்க, ரெண்டாவது நாள் ஆதரிக்கிறீங்க, திமுக திட்டுறீங்க, திமுக ஆதரிக்கிறீங்க, எடப்பாடியை திட்டுறீங்க, எடப்பாடி ஆதரிக்கிறீங்கன்னா நல்லது பண்ணால் ஆதரிக்க போகிறோம். நம்ம என்ன உடன்பிறப்புகளா? திராவிட மாடல் ஆட்சி வாழ்கன்னு சொல்கிறதுக்கு இந்த பக்கம் எடப்பாடியார் வாழ்க, அந்த பக்கம் விஜய் வாழ்க. விஜய் அவர்கள் அதானி எதுக்கலன்னு நம்ம சொன்னோம். எடப்பாடி அவர்கள் பிஜேபி பார்த்து பயந்துட்டுருக்காருன்னு நம்ம சொன்னோம், தீவிரமாக எதுக்கணும்னு சொன்னோம். ஸ்டாலின் அவர்கள் மாநில உரிமைக்காக பேசுகிறதையும் சொன்னோம். இவங்களுக்கும் அவங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறதையும் சொன்னோம். எல்லாத்தையும் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். நம்மளை பார்க்குறவங்க புரியும், நம்ம யார்கிட்ட எவ்வளோ பணம் வாங்கி பேசுகிறோன்னு நீங்களுக்கே புரிஞ்சுக்கலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி அண்ணாமலை கூறியது, ஏற்கனவே ஐயா ராமதாஸ் அவர்கள் ஒரு குறை சொல்கிறார். என்ன, இன்றைக்கி அதானியும் திமுகவுடைய இங்கே இருக்கிற எலக்ட்ரிசிட்டியும் ஒரு கூட்டு நிறையா பணம் கையாடல் நடந்திருக்குது அப்படின்னு அவர் சொல்கிறார். உடனே முதலமைச்சர் சொல்கிறாரு, ரைட்டுப்பா, நாடாளுமன்ற கூட்டுக்குழு நாங்கள் அதானியை பற்றி விசாரிக்கிறோன்னு சொல்கிறோம், நீங்களும் வாங்க அப்படின்னோடனே கண்டிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு செக் வச்சுறார். அதையும் பாராட்டணும். ஆனால் இன்றைக்கி நம்ம அண்ணாமலை சொல்கிற விஷயம், ரைட்டுங்க நீங்கள் பார்க்கல, ரைட்டு இல்லைன்ட்டிங்க, உங்கள் மருமகனோ அதிகாரிகளோ பார்க்கலன்னு சொல்ல முடியுமாங்கிறது பிரச்சனை. இல்லைன்னு திமுக சொல்லிட்டா உண்மையிலே திமுக நம்ம பாராட்டுறோம். யாரும் சந்திக்கவில்லை அதானியை நாங்கள் பார்த்ததே இல்லைங்க, அதானி அங்கே வரோன்னா நாங்கள் அந்த பக்கம் போயிடுவோம் சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா திமுகவுடைய புகழ் உயரும். இதில் சைலண்ட்டாக இருந்தாங்கன்னா சிக்கல். ஏன்னா நீங்கள் உண்மையிலே சந்திக்கலை அப்படின்னா அண்ணாமலை மேலே அவதூறு வழக்கு போடலாம், கண்டிப்பாக அவதூறு வழக்கு போடலாம். என்னங்க நீங்கள் ஆதாரம் இல்லாமல் குறை சொன்னீங்கன்னா, இப்போ நம்மலாம் பேசிகிட்டு இருக்கிறது எதனால், அண்ணாமலை சொல்கிறாரு, இன்னும் நம்ம உறுதியாக நம்பலை, அதையும் சொல்லிடுறோம். அண்ணாமலை சொல்கிறாருங்கிறதுக்கு நம்ம உறுதியாக நம்பலை. ஆனால் திமுக மறுப்பை வெளியிடவில்லை என்றால் வெகுஜன மக்கள் இது உண்மைன்னு நம்பிடுவாங்க. ஏன்னா அண்ணாமலை எப்பயுமே இதே மாதிரி அடிச்சு விடுவார். ஆனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு ஒரு நம்பகத்தன்மை ஏன் இருக்கும்னா, அண்ணாமலையும் அதானியும் ஒன்றுங்க, அதனால் அதானி போய் பார்த்தது கண்டிப்பாக அண்ணாமலைக்கு தெரியாமல் இருக்காது. இவ்வளோ தூரம் லிஸ்ட்டை விடுவோன்னு பேசுகிறாரே, நம்ம நினைக்கிறோம் ஆமாங்க நிறையா தடவை இதே மாதிரி லிஸ்ட்டை விடுவோம் பாரு, சும்மா ஒன்றுமே இல்லாமல் லிஸ்ட்டை விடுவாருன்னு. ஆனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் திமுக இதை மறுத்தாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்குது. மறுக்கலைங்கிறனால தான் பேசிகிட்டு இருக்கோம். மறுப்பாங்க நம்ம நினைக்கிறோம். ஒருவேளை மறுக்கவில்லை என்றால் அண்ணாமலை மறுபடியும் பேசுவார். இன்னும் குறிப்பாக இப்போ அண்ணாமலை கேட்குற மாதிரி, நீங்கள் பார்க்கல சார், உங்கள் மருமகன் ஏன் பார்க்குறாருங்கிறார். இது வேல்யூபிளான பாயிண்ட் தான்.
ஏன்னா அதானி அவர்கள் இந்தியாவுக்கு அச்சுறுத்தலாக இருக்கார், அதானி அவர்களுக்கு எதிராக நாடாளுமன்றத்தில் கூட்டுக்குழு விசாரணை வேண்டும், அதானி அவர்களுடைய துறைமுகங்கள் வழியாக நிறையா கடத்தப்படுகிறது, அதானியும் மோடியும் ஒன்றல்ல 2 பேரும் ஒன்று தான் அப்படின்னு இன்றைக்கி இருக்கக்கூடிய ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி, சோனியா காந்தி சொல்லி ஒட்டுமொத்த இந்தியா கூட்டணி கட்சிகளும் அதானிங்கிறவர் இந்தியாவோட ஒரு மிகப்பெரிய மோசமான சக்தி, இவர் தான் வந்து பிஜேபிக்கு பணம் கொடுக்குறாரு, இவர் மூலியமாக நிறையா துறைமுகங்களை மோடி விலைக்கு வாங்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த அதானியை தன்னுடைய கொள்கைகளால் எதிர்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்தியா கூட்டணியில் மிக மிக முக்கியமான அங்கம் வைத்து கொண்டிருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களுடைய மருமகன் சந்தித்தா அது உண்மையிலே பெரிய செய்தி தான். இதை தமிழ்நாட்டு மக்கள் ஏன்னா அண்ணாமலை சொல்கிறத வச்சு பார்க்கும்போது தமிழ்நாட்டு மக்கள் திமுகவை யோசிப்பாங்க, பார்த்தீங்களாப்பா இவர் பார்க்கல பொழுது மருமகன் பார்த்துருக்கான்னு. இதை மறுத்து திமுக ஒரு அறிக்கை வெளியிட்டால் சிறப்பு, அறிக்கை வெளியிடுமான்னு நமக்கு தெரில. ஆனால் இப்போ நம்ம வச்சு பார்க்கும்போது ஒன்று தெரியுது, இவ்வளவு தைரியமாக வந்து அண்ணாமலை சொல்லும்போது திமுக இதில் ஏதோ ஒரு விஷயத்தை வந்து மறைக்குது அப்படிங்கிற மாதிரி தான் வெகுஜன மக்கள் நினைப்பாங்க. 1 மணி நேரம் ஆகிச்சு, பொறுத்திருந்து பார்ப்போம். அதையும் தாண்டி இந்த அதானி விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கவனமாக திமுக கையாளுது. ஏன் ஆரம்பத்திலேயே ஸ்டாலின் அவர்கள் பார்த்தாருன்னு நிறையா ஊடகங்களில் வரும்போது ஸ்டாலின் ஏன் மறுக்கலை? அப்போ அவருக்கு தெரியும், அவர் பார்த்துருக்க மாட்டார், ஏதோ ஒன்று நடந்திருக்கும். இல்லைன்னா அன்றைக்கே மறுத்துருக்கலாமே, எல்லோரும் சொல்கிற மாதிரி அன்றைக்கே ஒரே விஷயத்தில் முடித்துருக்கலாமே. இல்லை, நேற்று சட்டசபையில் கூட நான் சந்திக்கவில்லை, என்னை சார்ந்தவர்கள் யாரும் சந்திக்கவில்லை, முடிஞ்சுது. இப்போ அதை தான் அண்ணாமலை எதிர்பார்க்குறாரு. இப்போ அண்ணாமலை ஒரு 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 பரபரப்பை பட்ட வச்சிட்டார். இப்போ இது வந்து மற்ற கட்சிகளுக்கு ஐயா ராமதாஸில், எடப்பாடியில் எல்லாம் பேசுவாங்கள்ல, எங்களை சொன்னீங்களே நீங்கள் மருமகன் சந்தித்தார் என்று அண்ணாமலை சொன்னார், அதுக்கு என்ன பதில்? அப்போ திமுகவுக்கு ஒரு தர்ம சங்கடமான நிலைமை. தொடர்ந்து நம்ம சொல்கிறோம்னா ஒரு 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 எப்படி சொல்கிறது, சேராத இடந்தனிலே சேர வேண்டாம்ங்கிற மாதிரி இன்றைக்கி அதானி அதை திமுக பார்த்திருந்தால் அந்த ஒரு ஃபோட்டோ ஒரு ஆதாரம் வந்தால் திமுகவை மிகப்பெரிய டேமேஜுக்கு அண்ணாமலை கொண்டு போக முடியும். ஏன்னா திமுகவுக்கு இருக்கிற இமேஜ் என்ன? அதானி எதிர்ப்பவர்கள், அதானி கூட எந்த டீலிங் இல்லாமல் இருப்பவர்கள், சமூக நீதிக்காக குரல் கொடுப்பவர்கள்னு பேர் இருக்குது. அந்த பேரை உடைக்கிற மாதிரியான பேச்சு இன்றைக்கி வந்து அண்ணாமலையுடைய பேச்சு. இது உண்மையாக இருக்கக்கூடாதுன்னு தான் நம்மளும் நம்புகிறோம். ஆனால் திமுகவுடைய சைலண்ட் இப்படியே தொடர்ந்தால் உண்மையாகத்தான் இருக்கும்னு மக்கள் நினைப்பாங்க. இந்த விஷயத்தை திமுக வந்து இதுக்கு பதில் சொல்லினா அண்ணாமலை மீண்டும் இதை பற்றி பேசுவார், திமுகவுக்கு ஒரு தர்ம சங்கடமான நிலைமை ஏற்படுத்தும். தொடர்ந்து நம்ம சொல்கிறோம், திமுக வந்து ஐயா ராமதாஸ் அவர்களை செக் வைக்கும்போது நம்ம ஸ்டாலின் சூப்பராக பேசுகிறாருன்னோம். திமுகவுக்கும் பிஜேபிக்கும் ஒரு மறைமுக ஒப்பந்தம், 2 பேரும் டீலிங் இருக்கும்போது இல்லைங்க 2 பேரும் மறைமுக ஒப்பந்தத்தில் இருக்காங்க, நம்ம தான் சொன்னோம். திமுக நல்லது பண்ணால் பாராட்டுவோம். எடப்பாடி பழனிசாமி பிஜேபிகிட்ட அமைதியாக இருக்காது, தப்புன்னு நம்ம தான் சொன்னோம். ஆனால் அதே பிஜேபியை ஜன்னலை திறந்துக்கிறோம், கதவை திறந்துக்கிறோம்னு சொன்னதுக்கப்புறமும் இவர் கூட்டணிக்கு போல பாராட்டுறோம். அதாவது எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு, அடுத்த நாள் பாராட்டு, திமுகவுக்கு நல்லது பண்ணால் பாராட்டு, எதிர்ப்பு. அதேமாதிரி விஜய் அவர்கள் அதானியை பற்றி பேசாது தவறுன்னோம். இப்படி எல்லாத்தையும் விமர்சித்து தான் இருக்கோம். நம்மளை பார்க்கக்கூடியவர்களுக்கு தெரியும் நம்ம எப்படி பேசுகிறோம்னு சொல்லிட்டு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.